நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் எங்க க்ரூ உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் தான் போட்டிக்கான நேரம். அதுக்குள்ள நீங்க கோலம் போட்டு முடிச்சிடணும். ஸ்ருதி ஒரே நிமிஷம் ஹோல்ட் ஆன். இங்க வா. சொல்லு கல்பனா. என்ன சொல்றாங்க? போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணி ஒரு தகவலும் சொல்லலையே. என்னன்னு கேளு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க வீட்டோட இன்னொரு பேர் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்களும் இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் எதுவும் வரல. அத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா? அந்த பேரோட நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுந்தர்ராஜன் அண்ட் கல்பனா. சுந்தர்ராஜன், கல்பனா, லக்ஷ்மி அண்ட் கோயிலம் தானே? ஆமாமா, அதேதான். ஆக்சுவலி அவங்களையும் செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. ஏய், என்ன சொல்றாங்க? உங்களையும் செலக்ட் பண்ணிட்டாங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அது என்ன 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறது? இப்பவே பேச சொல்லு. ஸ்ருதி, நான் சொன்னேன்ல கல்பனா சுந்தர்ராஜன். அந்த கல்பனா என் பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட இப்பவே பேசுங்களேன். கொடுங்களேன், பேசிடுறேன். தேங்க்ஸ். இந்தா. ஹலோ. ஹலோ, உன் பேர் என்ன? ஸ்ருதி. இங்க பாருமா ஸ்ருதி, ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தான். எதுவா இருந்தாலும் நீ எனக்கு தான் முதல்ல போன் பண்ணி சொல்லணும். யார்கிட்ட முதல்ல பேசணுங்கிற அடிப்படை வரமுறையே தெரியல. அப்புறம் என்னத்த ஷோ நடத்துறீங்களோ? இல்லங்க, லிஸ்ட்ல உங்க பேரு அடுத்ததுதான் வருது. என்ன லிஸ்ட்? பெரிய இந்த லிஸ்ட்? எங்க வீட்டு லிஸ்ட் படி நான் தான் முதல்ல. புரியுதா? புரியுது மேம். இனிமே எதுவா இருந்தாலும் எனக்கு தான் போன் பண்ணணும், சரியா? ஓகே மேம். ஆமா, ஏதோ ரூல்ஸ் ஆதிதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தியே, அதை எனக்கு சொல்ல மாட்டியா? சொல்றேன் மேம். சொல்லு. அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஆக்சுவலி தமிழ்ல பேசுமா. இந்த போட்டி மொத்தம் 9 நாள் நடக்கும். ஆமா, இந்த கோல போட்டியை ஜட்ஜ் பண்றதுக்கு யார் வராங்க? செலிபிரிட்டிஸ் தான் மேடம். அது தெரியும், அதான் யாருன்னு கேக்குறேன். மெல்ல திறந்தது கதவு சீரியல் பாத்திருக்கீங்களா? ஆமா, ரெகுலரா பாக்குறேன். அதுல மாயான்னு ஒரு கேரக்டர் பண்ற. ஆமா, நம்ம மாயா பயங்கரமான வில்லி கேரக்டர் ஆச்சே. அவங்க தான் வராங்க. கல்பனா, வில்லிக்கு வில்லி வேவ்லென்த் கரெக்டா செட் ஆகும். எப்படியும் அவங்க உனக்கு தான் மார்க் போடுவாங்க. சூப்பர் மேடம். அப்போ கரெக்டா நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்துருவீங்கல்ல? ஆமா மேடம், வந்துருவோம். சரி. இனிமே எதுவா இருந்தாலும் யாருக்கு போன் பண்ணணும்? உங்களுக்கு தான் மேடம் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன். அது சரி, போனை வை. ஓகே மேடம், நாளைக்கு காலையில 6 மணிக்கு கரெக்டா வந்துருவோம். போட்டிக்கு தயாரா இருங்க. இருக்கும். யாருக்கு முதல்ல போன் பண்ணி பேசணும்னு கூட தெரியல. என்ன ஷோ நடத்துறாங்களோ? ஏ சிங்கிச்சா 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 சிங்கிச்சா, பச்சை கலரு சிங்கிச்சா சிங்கிச்சா சிங்கிச்சா, மஞ்சள் கலரு சிங்கிச்சா ஏ சிங்கிச்சா சிங்கிச்சா, ஏ ப்ளூ கலரு சிங்கிச்சா, ஏ பிங்க் கலரு சிங்கிச்சா சிங்கிச்சா. கோலப்பொடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிங்கிச்சா சிங்கிச்சா. ராதாஜி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்னங்க இங்க உட்காந்துக்கிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலவரமா? இல்லைங்கோ, கலர் வரம் பண்ணுகிறேன். கலர் வரமா? அப்படின்னா? அதாங்க, இப்போ புதுசா எப்படி கலர் கொண்டு வரலான்னு விஞ்ஞானம் மூலியமா சயின்டிஸ்ட் மாதிரி நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். புரியல. இருங்க, இப்போ நம்மளாண்ட டார்க் ரெட் இருக்குதா? ஆமா. நாளைக்கு கோலம் போடும் போது எனக்கு லைட் ரெட் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? பேந்த முடிக்க முடியுமா? அது நம்ம என்ன பண்றோம்னா, இந்த காலி டப்பியத்துன்னு இது கூட இந்த சிவப்பு கலர் இதுல இந்த பவுடர் கொட்டுறோம். போடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கோல பவுடர் எடுத்து சுகரா இதுல போட்டு மிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம்
நல்லா கழுகுறோம். எப்படி லைட் ரெடி. அதே மாதிரி நம்மளாண்ட வந்து டார்க் கிரீன் இருக்குதா, நாளைக்கு ஒரு வேளை கோலம் போடும் போது லைட் கிரீன் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுல கொஞ்சம் வெள்ளை கோலப்பொடி போடணும், அதானே? ஆஹா பா 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 வேதாஜி கழுகுறீங்க போங்க. அது விரைவில் துல்லியமா ஃபார்முலா புஷ்டிங்க போல இது பின்றீங்க போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளாண்ட மஞ்சா இருக்குது, ப்ளூ இருக்குது. இந்த மஞ்சாவையும் ப்ளூவையும் ஒன்னா மிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், என்ன கலர் வரும்? மஞ்சள் கலர்ல ப்ளூ கலர் கலந்தா என்ன கலர் வரும்னு கலர் தெரியலாம் கூட உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மஞ்சாவையும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணுவோம், என்ன கலர் வருதோ வரட்டும், புச்சா இருந்தா யூஸ் பண்ணிப்போம், அவ்வளவுதான். ஏமா எனக்கு இந்த கலர் தீரி கீரி இதெல்லாம் எனக்கு தெரியாது. இருக்கிற கலர்லாம் குன்சா எடுத்து ஒன்னா போட்டு கடை கடை கடைன்னு அடிப்போம், புதுசா ஏதாவது ஒரு கலர் வரும், அதை யூஸ் பண்ணிப்போம், அவ்வளவுதான் மேட்ரு. உக்காருங்க உக்காருங்க வேதாச்சி. நாங்க நீங்க ஒரு கையை போட்டு புதுசா ஒரு கலர் வர ஃபார்முலா கண்டுபிடிங்க. நாங்க நாங்க கேட்க என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? உண்மையே சொல்லணும்னா நீங்க இந்த அளவுக்கு நவராத்திரி போட்டி விஷயத்துல ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வாய் கியூ எந்துக்கு? அது ஒண்ணும் இல்ல, கோல போட்டி காலையில 6 மணிக்குன்னு டைம் சொன்னாங்க. நீங்க எங்க அந்த நேரத்துல எழுந்துக்க போறீங்க? தனியா தான் கோலம் போட போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு கலர் பொடியை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வேதாஜி இப்படி சொல்லிட்டீங்கோ. ஏங்க இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனை பயங்கர சீரியஸா எடுத்துனுக்குறாங்க. இந்த போட்டியில நம்ம என்ன பண்றோம்னா கலந்துக்கிறோம், வின் பண்றோம், கப்படிக்கிறோம், கலாயிக்கிறோம், கழுகுன்னு கழுகுறோம். இன்னொரு மேட்டர் திரும்ப உங்களுக்கு என்ன? ஆப்போனன்ட் டீம் அண்டர் கிரவுண்ட்ல பயங்கரமா வேலை பார்த்துக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நான் அந்த கலர் பொடி வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேனா, அப்ப என் பக்கத்துல ஒரு சிங்கி ஹைட்டா வெள்ளையா கலர் பொடி வாங்கிட்டு இருந்தாரா. இந்த பால்கோவா மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பயங்கரமா திங்க் பண்ணிருந்தேனா, ஒத்து பார்த்தா யார் தெரியுமா? அது யாரு? வேற யாரு? என் அண்ணன். அண்ணனா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க சுந்தரே, கேட்டு பர்கருங்க. அவன் என்ன கலர் யூஸ் பண்றாங்கன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சிங்கி வேஷம் போட்டுக்கின்னு கலர் வாங்கினுங்கிறான். ஆனா அவனோட பயங்கர கேட்டு கருப்புக்குள்ளா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? ஏங்க என்னதான் சிங்கி வேஷம் போட்டாலும் பாடி லாங்குவேஜை மாத்தணும், பேசுற லாங்குவேஜ் மாத்தணும். அவன் எப்படி கலரை கேட்டிருக்கணும்? சிவப்பு கலர் கொடுங்க ஜி, ஹே எல்லோ கலர் கொடுங்க ஹே, அப்படிதானே கேட்டிருக்கணும். அத்த விட்டுன்னு இந்த மம்முட்டி மூஞ்ச பேஸ் வாய்ஸ்ல இளம் பச்சை கொடுங்கோ, இளம் சிவப்பு கொடுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க டோமரை. நான் ஐஸ் பாய்ஸ் நம்பர் 1 அவுட்னு லபக்குன்னு புஷ்டனே. போட்டியில ஜெயின்னு அவனே அவ்வளவு ரிஸ்க் எடுக்கும் போது நான் சும்மா இருப்பேனா? ஏற்கனவே போட்டி, அதுக்கப்புறம் மருதாணி போட்டி, இதுல நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதுலயும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். இன்னொரு மேட்டர் தெரியுமா? என்ன? கம் கேர், ஆடியன்ஸ் சப்போர்ட்லாம் ஃபுல்லா நமக்கு தான் இருக்குது. அப்படியா? யாருங்க சொன்னா? ஆடியன்ஸுங்க எங்க போனாலும் இதே பேச்சு தான். வேதாஜி சூப்பரு, நாகராஜ் சூப்பரு, இப்படிதான் பேசினுக்கிறாங்க. அதான் சொன்னேன். சரி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாளைக்கு போட்டிக்கு ரெடி ஆகணும். கோலப்பொடிலாம் மிக்ஸ் பண்ணுங்க, கமா டகால் பண்ணுங்க பார்க்கலாம். என்னங்க பாத்துக்கிறீங்க? கமான் நாளைக்கு போட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கலரை மிக்ஸ் பண்ணுங்க.
எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? சாரி சாரி சாரி. அதே உங்களுக்கு இந்த பஞ்சவர்ண கிளி இல்ல, பஞ்சவர்ண கிளி பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஆமாங்க, சின்ன வயசுல நான் கூட இதே ரூம்ல ஒரு பஞ்சவர்ண கிளி வளர்த்துருந்தேன். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? கிளிக்க ரெக்க வளர்த்துடுத்து பறந்து போயிடுத்து. ஆனா அன்னைக்கு பறந்து போன அந்த பஞ்சவர்ண கிளி இன்னைக்கு இதே ரூமுக்கு இப்போ வந்திருக்குது. பஞ்சவர்ண கிளி இங்க வந்திருக்கான்? ம். எங்க? இல்ல, அங்கெல்லாம் தெரியாதுங்க, அங்கெல்லாம் தெரியாதுங்க. 1 நிமிட். நான் சொன்ன அந்த பஞ்சவர்ண கிளிய இங்க பாருங்க. ஹலோ, நாங்க கிளி கலர்ஃபுல்லா இருக்குதா? நான் உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கைய ஒரு மாதிரி கலர்ஃபுல் ஆயிடுச்சுல? ஆமாங்க, நீங்க என் வாழ்க்கைய கலர்ஃபுல்லா மாத்திட்டீங்க. அதுக்கு பதிலா நான் உங்க வாழ்க்கைய கலர்ஃபுல்லா மாத்த வேணாமா? முடியவே முடியாது. நானும் உங்க வாழ்க்கைய கலர்ஃபுல்லா. சிரிக்கிறீங்க? இல்லங்க, நாம 2 பேருமே இப்போ பயங்கர கலர்ஃபுல் ஆயிட்டுமே. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து போட போற கோலம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. தட் இஸ் வை ஐ அம் சிரிச்சிங். கோலம் போடுறதுக்கு வெறும் கலர் பொடியை மட்டும் யூஸ் பண்ண முடியாதுங்க. எனக்கு கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. பூவா? என்னத்துக்கு? கோலங்கள்ல நிறைய வகை இருக்கு. இருக்கட்டும். கலர் பொடியை மட்டும் யூஸ் பண்றது, உப்பு கல்லு மட்டும் யூஸ் பண்ணி கோலம் போடுறது. ஆனா நான் பூவையும் கலர் பொடியும் மிக்ஸ் பண்ணி கோலம் போட போறேன். அள்ளுதுங்க ஐடியா. பின்றோங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம். நாங்க ஜெயிக்கிறோம், கழுகுறோம். ஓகேவா? அடிக்க 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 அடிக்க. பா 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 பா. ஏங்க ஓகேங்க, நான் போய் படிக்கிறேன். அழகால 5 மணி வரை எழுந்திரிக்கணும். இப்படியேவா? ஆமா, இப்படியே தான் படிப்பேன். வேற எப்படி? இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணலையான்னு நோ 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 நோ. இப்பதான் என்ன பயங்கர கலர்ஃபுல்லா ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த கலரோட நான் 10 தூங்குனா கனவும் கலர் கலரா வரும். சோ நோ ஃபேஸ் வாஷ், ஒன்லி ஸ்லீப்பிங். சரி, அப்ப நானும் இப்படியே தூங்க போறேன். நாங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, ஏன் கனவு மட்டும் ஏன் Black and Whiteல வரணும்? அதுவும் கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே. ஓ, நானும் கலர்ஃபுல்லாவே தூங்குறேன். ஓ அப்படியா? ஓகே, அப்போ ஸ்வீட் ட்ரீம்ஸ். நோ 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 நோ, கலர்ஃபுல் ட்ரீம்ஸ். ஓகே, இப்போ ஃபினிஷிங் டச். கல்பனா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உன் போனுக்கு அதாண்டி காத்துட்டு இருந்தேன். ஆமா, இப்ப கதை எந்த ரூட்ல போயிட்டு இருக்கு? அம்மா, இப்போ கதை ரூட்டே மாறி வேற லெவல்ல சுவாரஸ்யமா சூப்பரா போயிட்டு இருக்குமா. என்னடி சொல்ற? எங்க வீட்ல நாங்க நவராத்திரி பண்டிகை கொண்டாட போறோம். நீங்க மட்டும் தான் நவராத்திரி கொண்டாட போறீங்களா? உலகமே தான் நவராத்திரியை கொண்டாட போகுது. இத போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கேடி. அம்மா, இத வேற லெவல்ல பெருசா கொண்டாட போறோம். அது எப்படி? உனக்கு ஜீ தமிழ் டிவி தெரியுமா? எது இந்த சொல்வதெல்லாம் உண்மை குழந்தைங்க நடிக்கிற ப்ரோக்ராம்லாம் போடுவாங்களே, அந்த டிவி தானே? ஆமா, அதேதான். சரி, அதுக்கு என்ன இப்போ?
அந்த டிவில நவராத்திரி திருவிழான்ற பேர்ல நவராத்திரி பண்டிகைய பெருசா போட்டி வச்சு கொண்டாடுறாங்க. ஆமாண்டி, நான் கூட பார்த்தேன். 9 நாளைக்கு 9 வித்தியாசமான போட்டி. தமிழ்நாட்டுல இருக்கிற தம்பதிங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொன்னாங்களே, அதுவா? அதே போட்டிதாம்மா. அதுல நாங்க கலந்துக்கிறோமா. சூப்பர் கல்பனா. அப்ப உங்க வீட்டு சார்பா நீயும் மாப்பிள்ளையும் அந்த போட்டியில கலந்துக்க போறீங்கன்னு சொல்லு. அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன? நானும் அவரும் மட்டும் இதுல கலந்துக்கல. வேதவல்லியும் நாகராஜும் கூட கலந்துக்கிறாங்க. ஏண்டி, நீ போற இடத்துக்குலாம் உன் முந்தானைய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே உனக்கு போட்டியா வரலன்னா அவளுக்கு தூக்கமே வராதா? நம்ம இந்தியானா அவ பாகிஸ்தான்டி. அதான் நம்மள அவ சும்மா சும்மா வம்பு கிழிச்சிட்டு இருக்கா. இல்லம்மா, அவளும் நாகராஜும் சேர்ந்து இந்த போட்டியில கலந்துக்கணுங்கிறது எங்க மாமனாரோட முடிவு. அதனால 2 புருஷன் பொண்டாட்டியும் இதுல கலந்துக்க போறோம். ஆனா நான் இந்த போட்டியில சாதாரணமா கலந்துக்க போறேன்னு மட்டும் நினைக்காதமா. ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. நான் அடிபட்டு பாம்புமா, அவ்வளவு சீக்கிரம் எதையுமே மறந்துட மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். ரிசப்ஷன்ல நடந்த பாட்டுக்கு பாட்டு போட்டி, மருதாணி போட்டி எல்லாத்துலயும் என்ன தோக்கடிச்சு என் கண்ணு முன்னாடி அந்த வேதவலி எப்படி சிரிச்சாங்கிறது இப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குமா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த போட்டியில நான் ஜெயிக்காம விட மாட்டேன். நீ ஜெயிப்ப கல்பனா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நாளைக்கு என்ன போட்டி? ரங்கோலி போட்டிமா. காலையில 7:30 மணிக்குள்ள கோலத்தை போட்டு முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, நீ தான் நிறைய கோல போட்டிக்கு போயிருக்கியே, ஏதாச்சும் எனக்கு ஒரு டிப்ஸ் கூட. உனக்கு சொல்லாம வேற யாருக்குமா சொல்ல போறேன்? சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. அம்மா, ஒவ்வொரு ரங்கோலி போட்டியிலயும் நீ போய் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வரும்போது எங்க அம்மா பெரிய திறமைசாலின்னு நினைச்சேன். இப்படிதான் நீ எல்லா இடத்துலயும் ஜெயிச்சியா? ஆமாண்டி, நம்ம என்னைக்கு நேர்வழியில போயிருக்கோம். நமக்கு என்னைக்கு ஷார்ட் கட் தான் சிறந்தது. ஏன்னா டிராபிக்கும் இருக்காது, பெட்ரோலும் மிச்சம். ஆ, அம்மா இது போதும். நாளையில இருந்து உன் மகளோட வெற்றி கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட் கல்பனா, வெற்றி நமதே. தேங்க்யூமா. ஆமா, உன் டீமுக்கு என்ன பேரு? டீம் பேரா? ஆமாண்டி, இப்பெல்லாம் டீம் இருக்கோ இல்லையோ, டீமுக்கு முதல்ல ஒரு பேரை வச்சிடணும். அதான் இப்ப ஃபேஷன். அப்பாமா, நீயே ஒரு பேரை வச்சுடு. நானா? என்ன பேர் வைக்கலாம்? டைமிங்காவும் நல்ல ரைமிங்காவும் இருக்கணும். ரைமிங்கா? ஆ, கலக்கல் கல்பனா சூப்பர் கில்லிஸ். எப்படி இருக்கு? ஐயோ அம்மா, சூப்பரா இருக்குமா. இந்த வயசுலயும் இப்படி ஒரு மேட்டர் சொல்றதுல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லம்மா. தேங்க்யூ டி. சரிம்மா, அப்ப நான் வைக்கிறேன். சரிம்மா. கலக்கல் கல்பனா சூப்பர் கில்லிஸ். சூப்பர். ரெடி 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 ரெடி. ஏம்பா, ஃபர்ஸ்ட் இங்க 2 ஸ்டாண்டிஸ் வைங்க. இங்க 2 வைங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் டீம் கால் பண்ணி ஏதாவது பிராண்டிங் வந்திருக்கான்னு கேளு. சரிங்க சார். ரெடி ரெடி ரெடி. கேமராமேன், சொல்லுங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லைட்டிங் சார், லைட்டிங் போயிட்டு இருக்கு சார். ரெடி ஆயிடுச்சு சார். அப்பா ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. என்னடா பாத்தீங்களா இதெல்லாம்? ஓகே, கொஞ்சம் டில் டவுன் பண்ணு. இங்க 2 வைங்க. ஓகே சார். அடே, என்னடா இவ்வளவு அமக்கலா? நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ்னா சும்மாவாப்பா? அதான் நம்ம வீடு சும்மா ஷூட்டிங் வீடு மாதிரி கலகலகலன்னு இருக்கு. நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரியே அப்ப இன்னும் 9 நாளைக்கு ஒரே ஜமா தானே இங்க? ஆமாப்பா. ரெடி ரெடி ரெடி. டேய், இங்க வேண்டா ஸ்டாண்டிஸ் வச்சது. தரையெல்லாம் தண்ணி தெளிக்க சொன்னேன், அதையும் தெளிக்காம இருக்கீங்க. ஏன்டா இப்படி சொல்ற வேலையை செய்யாம உயிரா வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்கடா. அது யாரா அது இப்படி கத்திட்டு இருக்கிறாரு பொய்ய முறையான்னு? ஏம்பா, டென்ஷனா இருந்தாலே அவர் டைரக்டர் தான் அர்த்தம். ஓ, இவரு தானே அது? ஆமா, அது மட்டும் இல்லப்பா, தமிழ்நாட்டுல எங்க ஷூட்டிங் நடந்தாலும் அந்த இடத்துல யார் கண்ணுல கண்ணாடியோட கழுத்துல வெள்ளை துணியோட டென்ஷனா இருக்காங்களோ அவங்க தான் டைரக்டர்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. அது ஒண்ணுதானே டைரக்டர் குவாலிஃபிகேஷன். டேய், சீக்கிரம் வர சொல்லுங்கடா அவங்கள. இது இன்னைக்கு ஷூட் பண்ணி முடிக்கலாம். என் ட்ரவுசரை கழட்டிடுவாங்கடா. ஐயே,
ரெடி 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 இவர் ஏன்டா ஸ்டோன் பப்படிக்கார மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்காரு? இவர் தான் இந்த ஷோக்கு ஈபியாம்பா. ஈபின்னா ஈபினா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். ஓஹோ, அதனால தான் அப்படியா? கண்ணு அறியாமலே அப்படியே டிஃபால்ட்டா ரெடி 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 ரெடின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அப்படியா? ஆ. ஐயோ பாவம், வேற உத்தியோகம் பண்ணலாமே. ரெடி 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 வலி 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 நவராத்திரி யாருக்கு வலி? தூக்கம் போச்சு ஓய். சனியை ஒன்ன முதல்ல மாத்தி தொலைணும். நீ தானடா முருகா, எப்படி இருக்கிற? வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா என்ன இருக்கேன். ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீ எப்படா வந்த? இப்பதான்ப்பா காலையில. எங்க இந்த பக்கம்? அப்பா, நம்ம நாகராஜன் டீமுக்கு நான் தான் சேர் லீடரு. அப்படின்னா கத்தி விசில் அடிச்சு கை தட்டி ஊக்கப்படுத்துறவன்னு அர்த்தம். அடி சேக்க. டேய், உங்க அண்ணன் இதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கான். இந்த காலத்துல மார்க்கெட்டிங்க்கு இதெல்லாம் தேவைப்பா. அப்படியா? ஆ. போடா போடா, உயிர் நம்பர் காத்துக்கிட்டு இருக்கான்டா. போடா, சரிப்பா, போடா. வரேன்ப்பா. போ, ஷேர் பண்ணு போ. சரி, வா வா வா. சார் வணக்கம் சார். மேக்கப் பண்ணிட்டீங்களா சார்? எனக்கு எதுக்கு மேக்கப் பண்ண? வேடிக்கை தானே பார்க்க போறேன். என்ன இருந்தாலும் ஃப்ரேம்ல வருவீங்களா சார்? எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னட் நீங்க மேக்கப் பண்ணலாம் எப்படி சார்? டேய் சாரை கூட்டி போய் மேக்கப் பண்ணுங்க. நமக்கெல்லாம் மேக்கப் போட சார் போறாங்க. நீங்களும் போய் மேக்கப் போட்டோங்க. சரி, வா வா வா. போறேன் 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 போறேன். பரவாயில்லையா? மேக்கப் போட்ட பிறகு கொஞ்சம் எங்கா தான் இருக்கிறேன். அதனாலதான் சினிமாவில் அத்தனை மேக்கப் போட்டுக்கிறாங்களா?